கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க போக முடியும். ஓகே பரு, அந்த போன் எடு. ஹலோ, உன் புருஷன் இல்லையா? இருக்காரு, கொடுக்குறேன். வேண்டாம், நான் சொல்ற விஷயம் அவன் தலைக்கு ஏற மாட்டேங்குது. மற்றவங்க கிட்ட அவன் வேலையை காட்ட வேண்டான்னு வார்ன் பண்ணிடுமா. ஓவர் ஸ்மார்ட்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருந்தான்னா போட்டோவா செவுத்துல தொங்குவான். கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? கொலை மிரட்டல், கைய வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், கொன்னுடுவேன். நீங்க தான் காசு கொடுத்து இப்பெல்லாம் பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கு? முன்னாடி கெத்தா காட்டுக்கிறதுக்கு தான். நான் பெரிய ஆள்னு முன்னாடி சீன் போடுறதுக்கு. ஐயோ, இந்த உலகத்துல ஒரு பொண்ணா பிறந்தவங்களால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். சும்மாவா பத்மஸ்ரீ லெப்டினன்ட் கர்னல் மோகன்லால் சொன்னது? ஆர்மியில லேடிஸ் ஃபோர்ஸ் அதிகமா வேணும்னு சொன்னது? என்ன ஒரு வக்ர புத்தி. அம்மோ, சீக்கிரமா அதை குடிச்சு காலி பண்ணுங்க பாப்போம். அப்பதான் பெரிய பொண்ணாவ. குடிங்க. அப்போ பெரிய பொண்ணானா ஸ்கூலுக்கு போவேனால? வேண்டாம், காலேஜுக்கே போயிடலாம். ஹே ஆன்சி, தனியாவா வந்த? வா. Belated happy birthday. ஓ தேங்க் யூ. நீ எப்ப வந்த? நேத்து? இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்காக? அடுத்த வாரம் ஹோம் பர்த்டேக்கு இது மாதிரி கிடைக்கும்னு நினைச்சியோ? வேணாடி. இங்க பாரு பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதெல்லாம் பூட்டி பூட்டி வைக்காம எங்கேயும் கொஞ்சம் கொடு. அம்மு இங்கதான் இருக்கியா? சாரி ஆன்ட்டி பார்க்கல. ஹான்சி ஆண்டி, you have put on weight. ஓ, உங்க அம்மா மட்டும் என்ன ஒல்லியாவா இருக்கா? போடி. நீ எப்போ வந்த? Just now. நீ கொஞ்சம் இளைச்சிட்ட. ஆஹா, இது நல்லா இருக்கே. இப்பதான் பொண்ணு வெயிட் போட்டுட்டான்னு சொன்னா. அது உன்னை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பா. அதாவது இப்போ நான் வந்ததால பேரலல் ஆயிடுச்சு இல்லையா? ஆன்சி, டயட் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடு இவளுக்கு. என்னோட வயிறு கண்ணம் மட்டும் பெருசாகிறதுனால எல்லாரும் இவளை பட்னி போடுறேன்னு நினைப்பாங்க. அப்ப கூட உடம்பு குறைக்க மாட்டீங்க, ஆனா இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? அச்சோ, எனக்கும் சேர்த்து நீ ஒல்லி ஆயிட்டு இருக்க. நாளைக்கு தானே உங்க பார்ட்டி. இவளை நான் கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ணிடுறேன். அம்மா மனைவி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. காலேஜ்ல இவளுக்கு என்ன பேரு? மரங்குத்தி பாரு. சுதந்திரமா என்ஜாய் பண்ணட்டும் என்னோட மரங்குத்தி மனைவி. சோ டேக் கேர், நான் கால் பண்றேன். அம்மு குட்டி, அப்பாக்காக ஃபிளாட் கட்டுறியா? இல்ல வீடு. ஓ வீடா? You're really lucky to have a husband like him. Thank you. குட் மார்னிங் சார். ஷியாம், மரியா, ஆஃபீஸ் டைம்ல பேசிட்டு இருக்கீங்க? கேரி ஆன். ஆண்டனி. ஹாய் ரவி. ஜேம்ஸ் அண்ணா, ஒரு காஃபி. சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு தானே புது ப்ராஜெக்ட் லான்ச். எஸ். மரைன் மிராஸ் நம்ம கம்பெனிலேயே விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்ட். 2 வருஷம் மூளையை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனால் ப்ராஜெக்ட் ஆனானப்போ நான் அவுட். உன்னை ப்ராஜெக்ட் லீடர் ஆக்கிட்டாங்க. நீ வந்த புதுசில் என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்ட. இப்போ இந்த ப்ராஜெக்டையும். நல்லா இருக்கு. என்ன ஆண்டனி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த மெரான் மிராஜ் மேல எந்த விருப்பமும் இல்லை. கம்பெனி கொடுக்குது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று பண்ணலாம். நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ப்ராஜெக்ட் லீடராக்க நவீன் சார்கிட்ட நான் பேசுறேன். ட்ரஸ்ட் மீ மேன், ஐ எம் நாட் பிளஃபிங். நான் பேசுறேன். सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे. सुहानी रात ढल चुकी, ना जाने. மை ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா? அடிச்சாச்சு. நான் இனி வரலப்பா. பாரு, இவன் வெள்ளன்னா நம்ம தோத்துருவோம். இவனே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். என்ன போறேன்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் இருங்க, இன்னொரு பெக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போலாம். அட வேணாண்டா, 2வது அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டுக்கு போய் படுத்த உடனே கையில நிறைய மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறா. இன்னொரு பெக் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா எமனை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அடிச்சுனா பாரு. பிரதர்,
நீங்க விளையாடுறது நல்லா தான் இருக்கு. இந்த ரவி இருக்கான்ல, இவர் கூட விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது கேம் தானே. ஏன் டைம் நல்லா இருக்கிறதுனால ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆமா, உன்னோட டைம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. விளையாட்டா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும். நம்ம ப்ளூ ஸ்டார் கோவிந்தனோட 70 சென்ட். ஹே, க்ரூ பார்க் பக்கத்துல இருக்குல்ல, சென்ட்டுக்கு 50 ரூபாய் அதிகமா நீ வித்ததுனால எனக்கு 20 ரூபாய் நஷ்டம். 20 லட்சம். எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கிடைச்சிடுச்சு. ஆனா அது கேட்கறதுக்கு நல்லா இல்லைல்ல. அப்புறம் இந்த டைம்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமானது. அந்த டைம் டக்குன்னு ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா கிங்கு ஜோக்கராவும் மாறலாம். ஜோக்கராக வேண்டாம், கிங்காவே இருக்கட்டுமே. இதனால உங்களுக்கு என்ன நஷ்டமோ அதை சரி பண்ணிக்கலாம். அது எப்படி? அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல சுத்து வட்டாரத்துல எல்லாரையும் வாழ்க்கைய பணையம் வச்சு ஜெயிச்சிருக்கேன். இது வரைக்கும் என் அப்பா கிட்ட கூட கை நீட்டினதில்ல. இப்போ உன்கிட்டயா? போன காசை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு கத்துக்கிட்டு தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இங்க பாரு ரவி, உனக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல, அது போதாதா? இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பண்றதுக்கு தான் நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல. இங்க பாருங்கண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கார்ட்டூக்காரன் பத்ராஸ் கதைனால இல்ல, சிங்கிள் பெட்ரூம் ரூம்ல இந்த டவுன்ல வாழ ஆரம்பிச்ச காலத்துல எங்கேயோ இருக்கிற திரிஷூர்ல இருந்து என் கூட வந்து என்னோட லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை கொடுத்தவங்க நீங்க. அது எனக்கு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கான கடமையும் பாசமும் உங்க மேல இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசி நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்னுடைய ரியல் எஸ்டேட் விஷயம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என் அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல. நம்பளாச்சும் அது என்னோட கடமை இல்லையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். நல்ல சாஃப்டா ரொம்ப அழகா தான் பேசுற. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, உனக்கு தெரியும்ல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். உனக்காக ஒரு சின்ன பாம வாங்கி வச்சா எப்படின்னு யோசிக்கிறேன். டேவிட் அண்ணா, நமக்காக டெய்லி பாடுற நம்மளோட அத்திரி இருக்கால, 2 பெக்கு குடிச்சதுக்கு அப்புறம் கொங்கின் லாங்குவேஜ்ல அவன் ஒன்னு சொல்லுவான்ல, தொகைல் பப்பாக்க புத்திசி கேசி ரம்தே புகா. Am I right, அத்ரி? யூ said it, man. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஆண்டனி. நவீன் சார், யார் ரவி? ஒரு நிமிஷம். இது ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சஜஷன். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஒரு லீடர். உன்னை விட யார் பொருத்தமா இருப்பா? இல்ல, ஆண்டனிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னை விட அவரால் இதை நல்லா பண்ண முடியும். மெரைன் ஸ்ட்ரக்சர்ல பேசிக் டேஸ்ட் அவர்கிட்ட இருக்கு. நோ. ஒய்சோ? நீங்க தான் இதை லீட் பண்ணியாகணும் ரவி. என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. டேடி உங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அவர் யோசிக்காம பண்ணிருக்க மாட்டாரு. குட் டே. ஆண்டனி, என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். செஞ்ச மாதிரி நடிச்ச, அதுல நீ புத்திசாலி தான். குட் மார்னிங் சார். மார்னிங் ஆனந்த். கரெக்டான வழி தெரியல, பரவாயில்ல, வரும்போது கால் பண்றேன். ஆஃப்டர்நூன் அங்க வந்துருவேன் சார். ஓகே. பாரு, நவீனோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார், நம்ம சேர்மேன், என்ன மாதிரி ரீஜனல் ஹெட்ட அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா இட் மீன்ஸ் சம்திங் பிக். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தங்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் கூட குடிக்க வேண்டியது இருக்கும். குடிச்சிட்டு பேசுறத வேற கேட்கணும். இவருடைய வாழ்க்கையை மார்க்கெட்ல ஆரம்பிச்சதுல இருந்து சவுத் இந்தியால பெரிய பில்டரான விஷயத்த 100 வாட்டி சொல்லுவாரு. ஆனா காலையில விடியும் போது ரவி ஆப்ரஹாம் ஒருவேளை ஆர்டின் ஸ்ட்ரக்சர்ஸோட வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ரியலி கிரேட். அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்படின்னா நான் அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். நோ வே. ஆன்சி கிட்ட எல்லா பிளானும் சொல்லிட்டேன். அவளுக்கு முன்னாடி என்ன முட்டாளாக்கிடாத. நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு உடம்பு முடியாதப்போ பாப்பா பாத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்ன? சிசிலி. காலர். அவகிட்ட நம்ம பொண்ணு இருப்பா. அப்படின்னா போற வழியில நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே, அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஓகே.